ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அதாவது மாங்காயை வச்சு உடனடியாக நம்ம இதை செய்திடலாம், உடனடியாக சாப்பிடவும் செய்திடலாம். ஆனால் 2 நாள் 3 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உடனடியாக சாப்பிட்றனாலும் இதை சாப்பிட்லாம். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். பாருங்கள், நான் 2 கப்பு பொடியே நறுக்கின மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், எண்ணெய். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய விட்டால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் சூடாகட்டு. இனிமேல் கடுகு கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் வெந்தயம் கூடுதல் போடணும் கடுகோட. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம இந்த நேரத்தில் அடுப்பான வச்சுக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சு ஆவியில் இந்த மாங்காயை வேக வச்சுக்கிடணுங்க. இப்படி எல்லா மாங்காயும் நம்ம வேக வச்சுக்கிடணும். பாருங்கள், இப்படி இட்லி தட்டில் வச்சு, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டீமர் இருந்தன்னாக்கி அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அண்ணனால இப்படி இட்லி தட்டில் வச்சு வச்சுருக்கேன். இதை இன்னும் நம்ம மூடி வச்சுருவோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி ஆற வச்சுக்குவோம். பாருங்கள், இப்படியே அரை வெக்காடாட்டு இருக்கணும். நல்லா நஞ்சு வரணும். அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இப்படியே ஆற வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்து வருது. பாருங்கள், காயப்பொடியை போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 2யும் போட்டு வறுக்கிறதுனால நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். வெங்காயை தட்டிடுவோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் அதுலேயும் படட்டு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போடுங்க. 2 நிமிஷம் தான் கிட்டணும். ரொம்பவும் இது பண்ணக்கூடாது. அந்த மாங்காய் உப்புலேயே ஊறணும். 50 மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு கூடுதல் எண்ணெய் வேணும் அப்படின்னாக்கி கொஞ்சம் விட்டுடுங்க. பாருங்கள், மாங்காய் உப்பு எல்லாம் போட்டு கிண்டி 1 நிமிஷம் கிண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடிச்சு வச்ச பொடி இருக்கு இல்லையா, கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு சரி 1 நிமிஷம் கிளறணும். எல்லாம் நல்லா கலந்து வந்த உடனே இன்னும் இறக்கிற வேண்டியதுதான். அடுப்பான வச்சு இறக்கிடுவோம். இறக்கி வச்சு பாத்திரத்தில் போட்டு இனிமேல் இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா 2 பாட்டிலே போட்டுக்கிடணும். ஒரு பாட்டிலை வெளியே வச்சு ஒரு பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 6 மாதம் வரை இது கெடாமல் இருக்கும். வெளியே வச்சா இது 1 வாரம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் குறைவாக விட்டுருக்கோம். எல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் தான் வச்சுக்கிட்டணும். பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.